மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பப்பப்பா, என்ன வெயிலோ என்ன அனலோ, அப்படியே உசுரோட எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு நம்ம நிலைமை. இந்த கரண்ட்டுக்கு என்ன போறாத காலமோ, காலையிலேருந்து ஆஃப் பண்ணா ஆன் பண்ணா ஆஃப் பண்ணா ஆன் பண்ணா, கடைசியில ஒரே அடியா கரண்ட்டை பிடுங்கிட்டான். இங்க அனலுக்கு செத்துக்கிட்டு இருக்கேனா. டே ராஜேஷ், உன் பொண்டாட்டிக்கு விசிறினதெல்லாம் போதும், கொஞ்சம் எனக்கும் விசிறுடா. இந்த வெயிலுக்கு உங்க அம்மா மட்டும் கஷ்டப்படுறால, அது தெரியலையா? ஏண்டி கோமலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த போன்லயே உக்காந்துக்கிட்டு இருக்கியே, உனக்கு உடம்புக்கு அனலா இல்ல அந்த போன்ல இருந்து ஏசி காத்து ஏதாவது வீசுதா? போனுக்குள்ள இருந்து காத்து வீசாத அத்தை, ஆனா காத்து வீசுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லும். சும்மா வெதர் ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வெளியில 45 டிகிரியில வெயில் இருக்காமா. இந்த வெயில்ல இந்த வீட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் புழுங்கிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாம எல்லாரும் என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே போய் உட்கார முடியும்? இது வெயில் காலம். வெயில் காலத்துல இந்த வெயில அனுபவிச்சுதான் ஆகணும். சரி கரெக்டு தான். இல்லைல்ல, வாங்க மொட்டை மாடிக்கோ இல்ல வாசல்லையே போய் கட்டில போட்டு தூங்கலாம். ஊருக்குள்ள எல்லாரும் இப்போதைக்கு இதுதான் பண்ண போறாங்க. வெளியில போய் படுக்கிற ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா அங்க கொசு தொல்லை அதிகம். அது மட்டும் இல்லாம பகல் அடிச்ச வெயிலுக்கு தரையெல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அமைதியா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. டே ராஜேஷ், உன் பொண்டாட்டியோட கட்டில என்னோட கட்டில ரெண்டுத்தையுமே வெளியில கொண்டு வந்து போடு. கோமலி, போய் ஒரு குடத்துல தண்ணியை மட்டும் கொண்டு வா. வெளியில தரையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சா அப்புறம் அனலெல்லாம் போயிடும் அப்படின்னு சூரியகாந்தா சொன்னதும் ராஜேஷும் 2 கட்டில கொண்டு போய் வீட்டு வாசல்ல போட்டான். அதுக்கப்புறமா கோமலி ராஜேஷ் 2 பேரும் 2 குடத்துல தண்ணியை கொண்டு வந்து அவங்க படுக்கிற அந்த தரையில ஊத்துனாங்க. அடிச்ச அனலுக்கு சூடா இருக்கிற அந்த தரை ஊத்துன தண்ணி எல்லாத்தையுமே இழுத்துக்கிட்டு அனலை வெளியில அனுப்பிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்னத்த இது? தண்ணி ஊத்துனா சில்லுன்னு ஆகும்னு பார்த்தா இந்த சூட்டு கலப்பி மேல ஆவியா வந்துகிட்டு இருக்கு. என்னால முடியாதுப்பா, நான் பேசாம வீட்டுக்குள்ளேயே போய் படுத்துக்கிறேன். உள்ள போய் படுத்தா காத்து இல்லாம அப்படியே சேர்த்துதான் போகணும். கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் இங்கே படுங்க. எல்லாரும் வேற வழி இல்லாம படுத்தாங்க. ஆனா உண்மையான பிரச்சனை இப்பதான் தொடங்குச்சு. ஒரு பக்கம் அனல் காத்து, இன்னொரு பக்கம் ராமபுரம் ஸ்பெஷல் கொசுங்க. ஐயோ, இதுங்க கொசுங்க இல்லம்மா, ரத்தம் குடிக்கிற டிராகுலாங்க. மொத்த ரத்தத்தையும் குடிச்சிட்டு காலையில நம்மள பொணமாக்கிடுங்க போல அப்படின்னு ராஜேஷ் புலம்பிக்கிட்டு இருந்தான். அப்பதான் பக்கத்து வீட்டு மாடியில இருந்த ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் சூரியகாந்தம் மூஞ்சி மேல வந்து விழுந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சாந்தம்மா தான். அட என்ன சூரியகாந்தம், பெரிய வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு உள்ள படுக்காம வெளியில வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓ, கரண்ட் இல்லாம வேர்க்குது போலியே. என் வீட்டுல இன்வெர்டர் இருக்கு, எனக்கு உங்களை மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பாவம், நம்ம ராமாபுரத்து கொசுங்களுக்கு தான் இன்னைக்கு நல்ல ரத்த விருந்து போல. சூரியகாந்தத்துக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. ஏன் சாந்தம்மா, உன் வீட்டுல இன்வெர்டர் இருந்தா நீ உள்ள போய் படுத்துக்கோ. அதை விட்டுட்டு வீட்டுக்கு வெளியில வந்து எங்களையே நோண்டிக்கிட்டு இருக்க. நாங்க எங்க படுத்தா உனக்கு என்ன? நீ வாயை முடிக்கிட்டு போக வேண்டியது தானே? ஏமா கோமலி, சிட்டியில ஏசியிலேயே வளர்ந்த பொண்ணு நீ, இப்படி கிராமத்துல வந்து கொசு கடியில பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே. உங்க மாமியாரு உன்னை ரொம்ப தான் கொடுமைப்படுத்துறாங்க போல. சரி, அந்த கொசு கடியில நீங்க எப்படி தூங்க போறதில்ல, ஆனா நான் போய் தூங்குறேன். குட் நைட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு சாந்தம்மா அங்கிருந்து உள்ள போயிட்டா. சாந்தம்மா பேசுறது சூரியகாந்தத்துக்கு பிடிக்கல. ஏன் நம்ம கோமலிக்கு கூட பிடிக்கல. எல்லாராலையும் கொசு கடியில தூங்கவும் அங்க முடியல. அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த சாந்தம்மாவுக்கு நாளைக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். நாளைக்கு நமக்கு வேர்க்க போறதும் இல்லை, கொசு கடியில நம்ம மாட்டிக்க போறதும் இல்லை. நாளைக்கு பார்க்கலாம். என்ன பண்ண போற? ஆன்லைன்ல ஃப்ரீயா ஏசி அரைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? வாயை முடிக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு படுத்து தூங்குடி. அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. காலையிலேயே வெயில் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அப்போ கோமலி புருஷ ராஜேஷை கூட்டிக்கிட்டு ஒரு ஹார்ட்வேர் ஷாப்புக்கு போனா. அன்னைக்கு மதிய நேரம் வீட்டுக்கு வெளியில அவங்க தூங்குறதுக்காக ஒரு பெரிய செட்டப்பையே கோமலி செஞ்சு வச்சிருந்தா. வெளியில ஒரு பெரிய டப்ல தண்ணிய ஊத்தி அதுல ஐஸ் கியூபையும் போட்டு பக்கத்துல ஒரு பேட்டரி வச்சு ஒரு ஸ்விட்ச் போர்டையும் வச்சா. அதுக்கப்புறம் ராஜேஷ் யூஸ் பண்ற ஒரு கூலிங் ஃபேனையும் வச்சா. அத அந்த டப்புக்கு பின்னாடி தான் வச்சிருந்தா. அப்புறம் அவங்க எல்லாரும் உள்ள போய் படுத்து தூங்குற அளவுக்கு பெரிய சைஸ்ல ஒரு மஸ்கிட்டோ நெட் டென்ட் சைஸ்ல அவ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினா. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் கரண்ட் போச்சு.
பக்கத்து வீட்டு சாந்தம்மா மறுபடியும் டார்ச் எடுத்து எல்லாரும் கிண்டல் பண்ணலான்னு வந்து பார்த்தா சூரியகாந்தோட வீட்டுல இருக்கிற அந்த காட்சியை பார்த்ததுமே சாந்தம்மா ரொம்பவுமே ஷாக் ஆயிட்டாங்க. கோமலி மதியமே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த அந்த ஃபேன் காத்து ஐஸ் வாட்டர்ல பட்டு ரொம்ப சில்லுன்னு ஏசி காத்து மாதிரி தான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி கட்டில சுத்தி கொசுவலையே போட்டு வச்சதுனால கொசுவும் உள்ள வரல. உள்ள இருக்கிற எல்லாருமே ரொம்ப நிம்மதியா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. என்ன காத்தம், கரண்டே போனாலும் ஃபேன் வச்சுக்கிட்டு நல்லா தூங்குறீங்க போல. ஆமா, என்ன டென்ட் இது? உங்க 4 பேரையும் சுத்தி வச்ச மாதிரி இல்ல இருக்கு. பாத்தியா சாந்தம்மா, இதுதான் என் மருமகளோட அறிவு. அவ சிட்டிலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு. அவ எப்படி ஒரு கூலரை தயார் பண்ணிருக்கா பாத்தியா? அதே மாதிரி தான் இந்த டென்ட்டையும் போட்டிருக்கா. இப்போ கொசுவும் உள்ள வரல, ஆனா சில்லுன்னு காத்து மட்டும் நல்லா வருது. அது என் மருமகளோட அறிவுங்கிறது. அப்படி கோமலிய சூரியகாந்த மனசார பாராட்டினாங்க. சூரியகாந்தத்துடைய வீட்டுல பிரச்சனை தீர்ந்துச்சு. ஆனா ஊர்ல இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில ஊரோட தலைவர் ஊரோட மக்கள் எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொன்னாரு. அங்க சூரியகாந்தம், ராமாராவ், ராஜேஷ், கோமலி எல்லாம் இருந்தாங்க. எல்லாரும் கேளுங்க, நிலைமை நம்ம கையை மீறி போயிடுச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கிறதால குளம் குட்டை எல்லாமே வத்தி போயிடுச்சு. நிறைய பேர் வெயில் தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. வயலில் வேலை செஞ்சவங்களும் கூடவே ஆடு மாடுங்களும் கூட பாதிக்கப்பட்டு இருக்கு. கரண்ட்டு எப்போ வரும் எப்போ போகும்னே தெரிய மாட்டேங்குது. போரு கூட வேலை செய்ய மாட்டேங்குது. குடிக்க தண்ணி இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கவலையா சொன்னாரு. ஆமாங்க ஐயா, இப்படியே போனா ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஊரை விட்டு தான் போகணும். எதனா வழியே சொல்லுங்க. எனக்கும் என்ன செய்யறதுனே புரியல. கரண்ட் இல்லாம நம்மளால மட்டும் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? தண்ணி இல்லாம என்ன பண்றது? அப்பதான் சூரியகாந்தம் ரொம்ப தைரியமா முன்னாடி வந்து நின்னு, தலைவரையா, கவலைப்படாதீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி எந்த புண்ணியமும் இல்ல அப்படின்ற நேரத்துல கொஞ்சம் அறிவை பயன்படுத்தணும். என் மருமக கோமலி இருக்காளே, சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வளர்ந்த பொண்ணு. எங்க வீட்டுல அவ அறிவால நிறைய பொருட்களை அவ தயாரிச்சிருக்கா. இந்த பிரச்சனைக்கும் நிச்சயமா அவகிட்ட ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப கோமலி மெதுவா முன்னாடி வந்து நின்னு, தலைவரையா, அடிக்கிற வெயில நம்மளால நிப்பாட்ட முடியாது. ஆனா அந்த வெயில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம். நான் சொல்றபடி செஞ்சா நம்ம ஊருக்கு குடி தண்ணி வசதி வரும். அதே மாதிரி நம்ம யாரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டிய நிலைமைக்கு போக மாட்டோம். கோமலி உடனே களத்துல இறங்குனா. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு 4 விவசாயிங்க வீட்டுல சோலார் பேனல் இருந்துச்சு. ஆனா பேட்டரி கெட்டு போனதுனால அந்த சோலார் பேனல் ஒரு மூலையில கிடந்துச்சு. கோமலி அந்த விவசாயிங்க கிட்ட இருந்து அந்த சோலார் பேனலை கேட்டுட்டு வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற மோட்டருக்கு அந்த சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணா. இப்போ கரண்டே அந்த மோட்டருக்கு தேவையில்லை. பகல்ல வெயில் இருக்கிற வரைக்கும் அந்த சோலார் பேனல்ல கிடைக்கிற அந்த சூரியனோட ஒளியை வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி மோட்டரும் ரன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு பக்கத்துல, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல, பஞ்சாயத்துக்கு பக்கத்துல நிறைய புல் பந்தல்களை போட்டா கோமலி. அதே மாதிரி அதுக்கு மேல பைப்பையும் வச்சா. அந்த தண்ணி பைப்ல இருந்து வர தண்ணி சரியா மதிய நேரம் லைட்டா ஒரு ஷவர் மாதிரி அந்த பந்தலுக்கு கீழே தெளிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க நின்னா யாருக்குமே வெயிலே தெரியாது. ஊஜனுங்க எல்லாருமே கோமலியோட ஸ்மார்ட் ஒர்க்கை பார்த்து அவளை பாராட்டினாங்க. இப்போ கரண்டே இல்லைனாலும் கூட மதிய நேரம் யாருக்குமே வெயிலோட கஷ்டம் தெரியல. அப்ப அந்த ஊர் தலைவர் அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊஜனுங்க முன்னாடி கோமலிய பாராட்டினாரு. இன்னைக்கு இந்த ராமாபுரத்தோட கிராமத்து ஜனங்களை வெயில்ல இருந்து காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, நம்ம சூரியகாந்த அம்மாவோட மருமக தான். கரண்டே இல்லைன்னா கூட கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற மோட்டருக்கு சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணது அந்த பொண்ணு தான். அது மட்டும் இல்லாம ஊர் ஜனங்க எல்லாரும் ஒரு பந்தலுக்கு கீழே நின்னா அவங்களுக்கு வெயில் தெரியாம இருக்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இருக்கு. ஊர் சார்பா அந்த பொண்ணை பாராட்டுறேன். தலைவரையா, ஊஜனுங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு வெயில் அடிச்சு நம்ம எல்லாரும் வெயில் தாங்க முடியாம கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் நாம தான். இருக்கிற இடத்துல இருக்கிற மரங்களை எல்லாத்தையுமே வெட்டி அங்க பில்டிங்கா கட்டிக்கிட்டு போனா அப்புறம் இந்த மாதிரி தானே நடக்கும். நான் இப்ப பண்ணிருக்கிற இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை விட நீங்க எல்லாரும் கூட ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க்கை பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஊரை சுத்தி நிறைய செடிகளை நட்டு வைக்கலாம். நாளைக்கு அது மரமா மாறும் போது அந்த மரத்தினாலேயே நல்ல மழை பெய்யும். நமக்கு எந்த அளவுக்கு கொடுமையான வெயிலும் இருக்காது. அப்பாடா, என் மருமகளுக்கு குனிஞ்சே நெளிஞ்சே வேலை செய்ய தெரியாம இருக்கலாம். ஆனா அவளுடைய புத்திசாலித்தனத்தினால எல்லா வேலையையும் அவ ஸ்மார்ட்டாவே முடிச்சிடுறா. கோமலி, நீ சொன்னது உண்மைதான். நீ சொன்ன மாதிரியே முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இன்னையில இருந்து செடிங்களை நடுறோம்.
அப்பதான் பக்கத்து வீட்டு சாந்தம்மா அங்க வந்து, கோமலியே என்ன மன்னிச்சிடுமா, நான் உன்னை கிண்டல் பண்ணிருக்கேன், உங்க அத்தையும் சேர்த்து கிண்டல் பண்ணிருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணு நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ ஸ்மார்ட் ஒர்க்கர் தான். உன்னோட அறிவால நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பிரச்சனையையும் நீ தீர்த்து வச்சிட்டேமா. ஆமா கோமலி, அந்த கொசவல ஸ்டாண்டு நமக்கு மட்டுமா இல்ல ஊர்ல எல்லாருக்குமே வாங்க போறியா? முதல்ல நீங்க எல்லாரும் மரம் நடுறதுக்கு பள்ளத்தை தோண்டுங்க, இந்த கொசுவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோமலி சொன்னான். அப்படி எல்லாரும் அதை கேட்டு சந்தோஷமா சிரிச்சதும் அந்த கதை முடிஞ்சது. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில ராஜேஷ் அவருடைய ஆபீஸ்ல இருந்து பெரிய டூர் பேக்கேஜ் ஒன்ன எடுத்துக்கிட்டு வந்தான். அம்மா, அப்பா, இந்த தடவை நாம ஊட்டி கொடைக்கானல்னு போகல, மந்திரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போக போறோம். அந்த டூரு ரொம்ப வெரைட்டியா இருக்குமா. என்னது, மந்திரப்பள்ளியா? நான் எங்கேயும் வரலடா. போன தடவை மாதிரி ஏதாவது ஏசி ரூம்ல கொண்டு போய் என்ன அடைச்சி வச்சாலும் வச்சிருவேன். நான் பேசாம நம்ம வீட்லயே இருந்துக்கிறேன்டா. ஐயோ அத்தை, அந்த ஊரை பத்தி நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன். அங்க ஜனங்க எல்லாரும் வித்தியாசமா இருப்பாங்களாமா, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாமா. நமக்கு ஒரு சேஞ்சா இருக்கும்ல, வாங்கத்த போலாம். சூரியகாந்தம், அதான் சொல்றாங்கல்ல, வா நாமளும் போயிட்டு வரலாம். எனக்கும் எங்கேயே இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்குது. சரி சரி. அப்புறம் என்ன கோமலி, என்னோட போர்வையும் ஊறுகாயும் எடுத்து வச்சிரு. ராஜேஷ், கார்ல போகும்போது ஏசிய கம்மியா வெயி, எனக்கு குளிர் எடுத்துரும். கொஞ்ச நேரத்துல காரு மந்திரப்பள்ளியோட ஊர் எல்லைக்கு போச்சு. அங்க ஒரு பெரிய போர்டு இருந்துச்சு, அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த ஊருக்குள்ள வரணும் அப்படின்னா உங்களுடைய கோவத்தையும் சீரியஸா இருக்கிற உங்களுடைய முகத்தையும் மாத்திக்கிட்டு உள்ள வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லையெனில் தண்டனை கொடுக்கப்படும். தண்டனையா? என்னடா ராஜேஷ் இது, நாம ஊருக்கு போய்கிட்டு இருக்கோமா ஜெயிலுக்கு போறோமா? ஆமா, இது இந்த ஊரோட வழக்கம் போல. இங்க யாரும் சண்டை போடக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அந்த ஊரோட எல்லையில ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தான். வணக்கம் சார், நீங்க இந்த கேட்டை தாண்டி உள்ள போகணும் அப்படின்னா ஒரு ஜோக் சொல்லணும். அந்த ஜோக்கை கேட்டு நான் சத்தமா சிரிக்கணும். என்னப்பா இது, கேட்டு திறக்கிறது தானே உன்னோட வேலை, அதை விட்டுட்டு ஜோக் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க கோவமா இருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு தண்டனை இருக்கு. எங்க ஊர் பஞ்சாயத்துல எல்லாருக்குமே நீங்க மோர் கொடுக்கணும், அதான் தண்டனை. சார், எங்க அத்தை ஜோக் தான் பண்றாங்க, அது உங்களுக்கு தான் புரியல. ஒருத்தர் டாக்டர் கிட்ட போய் எனக்கு ஞாபகம் மருதின்னு சொன்னாரு. அப்ப டாக்டர் எப்பல இருந்துன்னு கேட்டாரு. அப்ப அவரு எதை பத்தி கேக்குறீங்கன்னு கேட்டாரு. சூப்பர் ஜோக்குமா, சூப்பர் சூப்பர். போங்க போங்க, இந்த ட்ரிப்பு உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவங்கள உள்ள போக அந்த செக்யூரிட்டி கார்டு விட்டான். அவங்க ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. அங்க மெனு கார்டுல ரேட்டே இல்ல. என்னடா ராஜேஷ், மெனு கார்டுல ரேட் மட்டும் போடல, இந்த ஹோட்டல்காரன் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் புடுங்க பாக்குறானா? இருங்க அத்தை, விசாரிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்டர், இந்த பிரியாணி எவ்வளோ? நீங்க பிரியாணிக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை மேடம். ஆனா பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா எங்க ஹோட்டல் ஓனரை நீங்க மனசார 3 தடவை பாராட்டணும். நீங்க எந்த அளவுக்கு நல்லா பாராட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் ஃப்ரீயா தருவோம். என்னப்பா சொல்ற, புகழ்ந்தா சாப்பாடு தருவீங்களா? என்னங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புகழ்றதுல நான் எக்ஸ்பர்ட் ஆக்கும். ராஜேஷ், கோமலி, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஓனர் பக்கத்துல போய் புகழ ஆரம்பிச்சாங்க. முதலாளி, நீங்க பண்ணி கொடுத்த இந்த பிரியாணி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உங்க கடையை பார்த்தா வைகுண்டத்தோட ஞாபகம் தான் வருது எனக்கு. அதே மாதிரி உங்களை பார்த்தா விஷ்ணுவோட ஞாபகம் வருது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அட, உங்க வெயிட்டரோட மீசையும் கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. ஓனர் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆமா, நீங்க என்ன அதிகமாவே புகழ்ந்திருக்கீங்க. அதுக்கு பரிசா நாளைக்கு வரைக்கும் இந்த ஊர்ல என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியகாந்தமும் கோமலியும் அந்த ஊர்ல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் அங்க ஒரு பட்டு புடவை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. தம்பி, இந்த பட்டு புடவை என்ன விலை? இதோட விலை 10,000 ரூபாங்க. நீங்க 5 தடவை எகிரி குதிக்கணும். எகிரி குதிக்கணுமா? இந்த வயசுல அது என்னால முடியாதுப்பா. வேணும்னா இதுக்கு 100 ரூபாய் நான் அதிகமாவே தரேன். சாரிம்மா, இங்க நாங்க பணத்தை வாங்க மாட்டோம். நீங்க எகிரி குதிச்சு தான் ஆகணும்.
அத்தை, உங்களுக்காக நான் எகிரி குதிக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லி கோமலி எகிரி குதிக்கும் போது சூரியகாந்தம் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோமலி, நீ எகிரி குதிக்கும் போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. சரிப்பா, என் மருமக பட்ட கஷ்டம் வீணா போக கூடாது, அந்த புடவை எனக்கு கொடு. அப்பதான் சூரியகாந்தத்துக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமாப்பா, புடவையில கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கு, டிஸ்கவுண்ட் கொடுக்குறியா? டிஸ்கவுண்டா? சரிம்மா, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு பிளவுஸ் பீஸை ஃப்ரீயா தரேன். சூரியகாந்தம் சரி அப்படின்னு அந்த காலத்து எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு பாடினதுனால அந்த சந்தையில எல்லாருமே அதை கேட்டு சிரிச்சாங்க. கடைக்காரன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆமா, உங்க குரல் ரொம்ப அழகா இருக்கு, அதுக்கு நாங்க இன்னொரு புடவைய ஃப்ரீயா தரோம் அப்படின்னு சொன்னாரு. சூரியகாந்தத்துக்கு அந்த ஊரு சாப்பாடு அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால அவங்க ஏற்கனவே கொண்டு வந்து வச்சிருந்த மாங்காய் ஊறுகாய வெளியில எடுத்துட்டு வந்தாங்க. அப்பாடா, இந்த மாங்காய் ஊறுகாய் சாப்பிடல எனக்கு உசுரே போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மாங்காய் ஊறுகாய வாயில கொண்டு வந்து வச்சாங்களோ இல்லையோ, அதுக்குள்ள அங்கேக்கே ஸ்மெல் போலீஸ், அதாவது வாசம் போலீஸ் வந்தாரு. மேடம், இங்க யாரோ பிபி அதிகமாக்குற மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டை வச்சிருக்காங்க, அதோட காட்டு எங்களுக்கு சீக்கிரமாவே வந்துடுச்சு, அதை நீங்க யாரும் இங்க சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு காரம் அதிகமாகி பிபி அதிகமாகி நீங்க கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐயோ தம்பி, இது மாங்காய் ஊறுகாப்பா, ஒரு தடவை சாப்பிட்டு பாரு, இந்த போலீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு நீ எங்க வீட்டுக்கே வந்துருவ. சாரி மேடம், இப்பவே இந்த ஊறுகாவை எடுத்துக்கிட்டு எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு நீங்க வந்தாகணும். பஞ்சாயத்துக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஊறுகால இருந்து ஒரு பீஸை நீங்க கொடுக்கணும். இதை சாப்பிட்டுட்டு யாரு அழுவாம சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஒரு கதைய சொல்லியாகணும். இப்ப சூரியகாந்த் அந்த ஊறுகாய் எடுத்துக்கிட்டு ஊர்ல எல்லா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஊறுகாயை சாப்பிட்டவங்க எல்லாரும் அழல, சிரிச்சாங்க. அம்மா, இந்த ஊறுகாய் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சூரியகாந்தத்தை பாராட்டினாங்க. அடுத்த நாள் காலையில ஹோட்டல் ரூம்ல ராஜேஷ் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ண போகி சூரியகாந்தத்துக்கு கோவம் வந்துருச்சு. டே ராஜேஷ், உனக்கு அறிவு இருக்கா? அந்த போனை எப்பவும் கையிலேயே தான் வச்சுக்கிட்டு இருப்பியா? உடனே அந்த ஊரு சிரிப்பு போலீஸ் அங்க வந்துட்டாரு. மேடம், நீங்க கோவப்பட்டு எங்க ஊரோட கட்டுப்பாட்டை மீறி இருக்கீங்க. இதுக்கான தண்டனையா நீங்க எங்க ஊர் பஞ்சாயத்துல 1 மணி நேரம் உட்காந்து எல்லாருக்குமே ஜோக்ஸ சொல்லணும். எது ஜோக் சொல்லணுமா? நானா? எனக்கு ஜோக் சொல்ல வராதேப்பா. வராதுன்னா எப்படி மேடம்? நாங்க கத்து கொடுக்கறோம் வாங்க. ஊர் பஞ்சாயத்துல சூரியகாந்தத்தை உட்கார வச்சாங்க. ஊஜனங்களும் அங்க வந்தாங்க. ஒரு நாள் ஒரு மாமியாரு மருமகளை திட்டலான்னு வாய திறந்தாங்க. அத பார்த்த மருமக உடனே ஒரு லட்டை கொண்டு வந்து அவங்க மாமியார் வாயில வச்சுட்டா. பாவம், அவங்க மாமியாரால மருமகளை திட்டவும் முடியல, லட்டை முழுங்கவும் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதை கேட்டு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சூரியகாந்தத்துக்கும் அவங்களுக்கே தெரியாம சிரிப்பு வந்துருச்சு. அவங்களுக்குள்ள இந்த கோவம் எல்லாமே அந்த நிமிஷம் போயிடுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஊர் பஞ்சாயத்து கூடுச்சு. அங்க ஒரு வித்தியாசமான வழக்கு நடந்துச்சு. இவனோட பேரு சோமையாங்க. இவன் பொண்டாட்டி சமைச்ச சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லி முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு கோச்சிக்கிட்டானா. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்களே சொல்லுங்கம்மா. உடனே சூரியகாந்தம் எழுந்துச்சு நின்னாங்க. இப்ப அவங்க முழுசாவே மாறிட்டாங்க. இங்க பாருப்பா சோமையா, சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்ன, ஒரு ஸ்பூன் ஊறுகாவை போட்டு கலந்தா அமிர்தம் மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா முகத்தை நீ சீரியஸா வச்சுக்கிட்டா வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி ஓடி போயிடுவாங்க. இதுக்கு தண்டனை என்னன்னா, அடுத்த 1 வாரம் வரைக்கும் தினமும் உன்னோட பொண்டாட்டிக்கு ஒவ்வொரு பூவா கொண்டு போய் கொடுத்து நீ சமைக்கிற சமையல் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இனிமே சமையல்ல உப்பு குறைஞ்சாலும் கூட, உப்பு குறைஞ்சா என்ன, நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் ரொம்ப அதிகம் அப்படின்னு பாசமா உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ சொல்லணும். அதை கேட்டு எல்லாரும் கை தட்டினாங்க. அப்போ கோமலி ராஜேஷ் கிட்ட, அத்தை இந்த ஊருக்கு வந்ததும் நல்லாவே மாறிட்டாங்கல்ல. அவங்களுடைய டூரு முடிஞ்சு போச்சு. கார் மறுபடியும் ஊர் எல்லைக்கு வந்துச்சு. டேய் ராஜேஷ், உண்மையிலேயே இந்த ஊரு ரொம்ப நல்லா இருக்குடா. பணத்தை கொடுத்து எது வேணும்னாலும் வாங்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஊருக்கு வந்தாதான் தெரியும் சந்தோஷத்தை பணத்தை கொடுத்து வாங்க முடியாதுன்னு. ஆமா அத்தை, நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டு வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறோம். ஆனா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாங்க. சூரியகாந்தம், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நீ இங்க இருந்த மாதிரி தான் இருப்பியா? ஏன் இருக்க மாட்டேனா? நாளையில இருந்து என் மருமக என்ன சமைச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். என் புள்ள என்ன தப்பு பண்ணாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். உங்க மேலேயும் தான் கோச்சிக்க மாட்டேன். இனிமே நம்ம வீடு சொர்க்க பூமியா தான் இருக்கணும்.
அதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. உலகம் நம்மள எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது நாம உலகத்தை எப்படி பார்க்கறோங்கிறத சார்ந்துதான் இருக்கும். நாம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பிரச்சனையும் நமக்கு சின்னதா தான் தெரியும். நாம பிரச்சனையை பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில சிரிக்கவே மறந்து போயிடுவோம். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.